ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் சாப்டர்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டிசிஐ சைக்கிளை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து போத் ஃபார் நீட் அண்டு போர்டு எக்ஸாம் ரெண்டுக்குமே உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆல்ரெடி நீங்கள் கிளைகோலிசிஸ் படித்தாச்சு. ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் தி மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இது வந்து நமக்கு செல் ஆர்கனல்ஸில் எங்கே நடக்குதுன்னா உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. கிளைகோலிசிஸ் எங்கே நடந்திருக்குன்னா சைட்டோபிளாசத்தில். ஸோ அதில் கிளைகோலிசிஸோட ப்ராடக்ட் வந்து பைருவேட் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் சைட்டோபிளாசம் இன்டு தி மைட்டோகாண்ட்ரியா. நம்ம கிளைகோலிசிஸ் சைட்டோபிளாசத்தில் முடிஞ்ச அதனுடைய ப்ராடக்ட் வந்து பைருவேட். அது வந்து இப்போ எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா நமக்கு மைட்டோகாண்ட்ரியாவுக்கு. ஸோ இதில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்: complete oxidation of pyruvate by stepwise removal of all the hydrogen atom. So pyruvate இருக்கிற எல்லா hydrogen atomமும் remove பண்ணிரும், leaving 3 molecules of carbon dioxide. So 3 molecules of carbon dioxide release பண்ணுது. So the passing on of the electrons removed as part of hydrogen atoms to molecule oxygen. So இது வந்து என்ன ஸ்டெப்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் அடுத்தது வித் சைமல்டேனியஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ இந்த பார்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக ஏடிபி சிந்தசிஸ் ஆகும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பைரிலேஷனில் தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிசிஏ சைக்கிள். ஸோ 3 கார்பன் டை ஆக்சைடு, அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாசிங் ஆன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிமூவ்ட் அஸ் பார்ட் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் இன் மாலிகுலர் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான்ஸை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் இஸ் தட் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த டிசிஐ சைக்கிள் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. அண்ட் செகண்ட் ப்ராசஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ டிசிஐ சைக்கிள் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இது வந்து இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அந்த டிசிஏ சைக்கிள் எங்கே நடக்குதுன்னு மேட்ரிக்ஸில், இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பைருவேட் விச் இஸ் ஃபார்ம்டு பை கிளைகோலிட்டிக் கேட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த வேர்டு முக்கியம். இதுலேயே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம், கேட்டபாலிசமா இல்லை அனபாலிசமான்ட்டு. in the cytosol, so cytoplasm. After it enters mitochondrial matrix, undergoes oxidative decarboxylation. So ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்று ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷனாலே நம்மளுக்கு ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு by a complex set of reactions catalyzed by pyruvic dehydrogenase. Pyruvic dehydrogenase இல்லை pyruvic dehydrogenase ரெண்டுமே சேம் தான். The reaction catalyzed by pyruvic dehydrogenase requires participation of several coenzymes. ஸோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க பயோமாலிகுல்ஸ்ல என்சைம்ஸில் வந்து கோஃபேக்டர்ஸ் அந்த கோஎன்சைம்ஸ் எல்லாம், இன்க்ளூடிங் NAD ப்ளஸ் அண்டு கோஎன்சைம் ஏ. ஸோ பைருவிக் ஆசிட்ங்கிறத நமக்கு கிளைகோலிசிஸில் வர ப்ராடக்ட். பைருவிக் ஆசிட் ப்ளஸ் கோஎன்சைம் ஏ ப்ளஸ் NAD ப்ளஸ் நிக்கோட்டினம் அடினைன் டைநியூக்ளியோடைட், அதை நம்ம படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி தெரியும். ப்ளஸ் மெக்னீஷியம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். என்ன கேட்பாங்க, மெக்னீஷியமா இல்லை கால்சியமா, ஏதாச்சும் ஒரு பாஸ்பரஸ் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மினரலை கொடுத்துருப்பாங்க, இதுலேயும் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், MG. ஸோ ப்ராடக்ட் வந்து அசிட்டல் கோஎன்சைம் ஏ ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 3 கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ இங்கே வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிடுச்சு, ப்ளஸ் NADH ப்ளஸ் H ப்ளஸ். ஸோ இது நம்மளுக்கு ப்ராடக்ட். பைருவிக் ஆசிட் வந்து 3 கார்பன். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடில் ஒரு கார்பன் போனால மீதி அசிட்டல் கோஎன்சைம்ங்கிறது 2 கார்பன் காம்பவுண்ட். During this process, 2 molecules of NADH are produced from metabolism of 2 molecules of pyruvic acid.
ஏன்னா நம்மளுக்கு குளுக்கோஸ்லேருந்து 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பைருவிக் ஆசிட்க்கு ஒரு அசிட்டைல் கோஎன்சைம் ஏ ப்ளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் NADH. பட் இங்கே 2 molecules ஆஃப் NADH வருதுன்னா 2 பைருவிக் ஆசிட் from 1 glucose molecule during glycolysis. So that's the meaning. The acetyl coenzyme A then enters a cyclic pathway. So tricarboxylic acid cycle. ஏன் ட்ரைகார்பாக்சில்னாக்கா 3 கார்பாக்சில் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. COOHனாலே நம்மளுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ 3 கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அது வந்து ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இன்னொன்று கிரெப்ஸ் சைக்கிள் ஏன் சொல்கிறாங்கனாக்கா அதுதான் அதனுடைய நேமுடைய சயின்டிஸ்டுடைய நேம். இன்னொன்று சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிள் ப்ராடக்ட்னா அது வந்து சிட்ரிக் ஆசிட். Tricarboxylic acid cycle. The TCA cycle starts with the condensation of acetyl group with oxaloacetic acid and water to yield citric acid. So இது வந்து ஒரு cycle reaction. First வந்து condensation process. ஸோ ஒரு 10 ஸ்டெப் இருக்கு. பட் உங்களுக்கு NCERT-யோட கொஞ்சம் ஸ்டேட் போர்ட் புக்கில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தியரி பார்ட் அப்படியே படிச்சுட்டு வருவோம். ஸோ சிட்ரிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இதில் வந்து ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வந்து 4 கார்பன் காம்பவுண்டு, அசிட்டைல் குரூப் வந்து 2 கார்பன். ஸோ டோட்டலாக 6 கார்பன். ஸோ அதான் சிட்ரிக் ஆசிடுங்கிறது 6 கார்பன் காம்பவுண்டு ப்ளஸ் 3 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கும். பட் அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இங்கே கேட்க மாட்டாங்க. நமக்கு கெமிஸ்ட்ரியில் வேணால் கேட்கலாம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு சிலபஸில் இல்லை. இதை மட்டும் தெரிஞ்சுங்க. 6 கார்பன் காம்பவுண்டு. த ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ்ட் பை என்சைம் சிட்ரேட் சிந்தசைஸ். ஏன்னா நம்மளுக்கு சிட்ரிக் ஆசிட் சிந்தசைஸ் பண்ணுறதுனால அது வந்து சிட்ரேட் சிந்தசைஸ் அண்ட் a molecule of coenzyme A வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. சிட்ரேட் இஸ் தென் ஐசோமரைஸ்டு டு ஐசோசிட்ரேட். ஸோ இது வந்து திரும்ப என்ன ஆகுதுன்னா ஐசோமரைசேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஐசோசிட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இட் இஸ் ஃபாலோட் பை 2 successive steps of decarboxylation. So 2 successive steps of decarboxylation நமக்கு 2 decarboxylation processனா 2 carbon dioxide release ஆகுது, leading to formation of alpha keto glutaric acid. ஸோ இதான் பைருவிக் ஆசிட் அசிட்டைல் கோஎன்சைமாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது வந்து 2 கார்பன், பைருவேட்டுங்கிறது 3 கார்பன், ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு. ஸோ இங்கேவே வந்து ஒரு ஆக்சிடேஷன் ஒரு டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. டீகார்பாக்சிலேஷனில் CO2 ரிமூவ் ஆகிடுது. ஏன்னா டீகார்பரேஷனில் ஒரு இப்படி ஞாபகம் வச்சுங்க, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதுங்குது. ஆக்சிடேஷனில் வந்து NADH ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 2 கார்பன் காம்பவுண்டு ப்ளஸ் ஆக்சோலாசிட்டிக் ஆசிட் 4 காம்பவுண்டு கம்பைன் ஆகி 6 கார்பன் காம்பவுண்டு கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஸோ இதுக்கப்புறம் ஐசோசிட்ரேட். ஸோ அந்த ப்ராசஸில் அந்த ஸ்டெப்ஸில் அதில் கொடுக்கல. நம்ம ஒரு டீட்டெயில் பிக்சர்ஸில் அடுத்த டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிடுது ப்ளஸ் NADH ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி வரும்போது அடுத்தது ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரிக் ஆசிட்ங்கிறது 5 கார்பன் காம்பவுண்டு. ஸோ இந்த 5 கார்பன் காம்பவுண்டு இங்கே இதெல்லாம் 5 கார்பன் காம்பவுண்டு, எது 6 கார்பன் காம்பவுண்டுங்கிறது தெரியணும். ஸோ பைருவிக் ஆசிட் 3 கார்பன், அசிட்டைல் கோஎன்சைம் A 2 கார்பன், சிட்ரிக் ஆசிட் வந்து 6 கார்பன், ஐசோசிட்ரேட்டும் 6 கார்பன் காம்பவுண்டு தான். இது வந்து ஆல்ஃபா கீட்டோ குளுட்டரிக் ஆசிட் வந்து 5 கார்பன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சஸ்ஸெனிக் ஆசிட் வந்து 4 கார்பன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே 4 கார்பன் தான். ஸோ எங்கெங்கே வந்து இதில் ஒரு NADH ப்ளஸ் ஒரு GTP சிந்தசிஸ் ஆகுதுங்கிறத அது தியரி பார்ட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கிளியராக தெரியும். அந்த சஸ்ஸனைல் COA சஸ்ஸனைல் கோஎன்சைம் ஃபார்ம் ஆகுது. இந்த ரிமைனிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், சஸ்ஸனைல் கோஎன்சைம் இஸ் ஆக்சிடைஸ்டு டு ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் allowing the cycle to continue. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து சைக்கிள் ப்ராசஸ்ங்கிறதுனால திரும்பவும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்னா ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அது வந்து 4 கார்பன் காம்பவுண்ட். அப்போ தான் வந்து திரும்ப இது கூட கம்பைன் ஆக முடியும். அசிட்டைல் கோஎன்சைமிக் கூட கம்பைன் ஆகி திரும்பவும் சிட்ரேட் ஃபார்ம் ஆகும்.
During the conversion of succinyl coenzyme A to succinic acid, a molecule of GTP is synthesized. So ATP equal தான் அதுவும் GTP synthesis. This is a substrate level phosphorylation. இது முக்கியம். நம்மளுக்கு நீங்க ஏற்கனவே photosynthesisல ஒரு phosphorylation படிச்சிருப்பீங்க, photophosphorylation. அடுத்தது வந்து நம்ம படிப்பீங்க ஆக்சிடேட்டிவ் phosphorylation. அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல. இது வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல்ல, ஏன்னா இங்க இருக்க சப்ஸ்ட்ரேட் டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ்ல வந்து நம்மளுக்கு ஜிடிபி சிந்தசிஸ் ஆகிறதுனால இது வந்து ஜிடிபி இங்கே சிந்தசிஸ் ஆகிறதுனால இது வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல். In a coupled reaction, GTP is converted to GDP with the simultaneous synthesis of ATP from ADP. ஸோ அல்டிமேட்டாக நம்மளுக்கு வந்து அது என்ன ப்ராடக்ட்னா ஏடிபி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே ஏடிபி ஃபார்ம் ஆகுது. Also, there are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH. ஒரு இடத்துல ATP ஃபார்ம் ஆகுது. 3 pointsல வந்து NAD plus is reduced to NADH and 1 point where FAD plus is reduced to FADH2. So the continued oxidation of acetyl coenzyme via TCA cycle requires continuous replacement of oxalic acid. ஸோ இந்த ப்ராசஸில் அதான் திரும்ப கண்டினியூஸ் ரெப்ளேஸ்மெண்ட்னா திரும்பவும் நம்மளுக்கு அந்த ஆக்சாலிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சிட்ரேட் ஃபார்ம் ஆகும். த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் திஸ் சைக்கிள். இன் அடிஷன் இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ் ரீஜெனரேஷன் ஆஃப் NAD plus and FAD plus from NADH and FADH2 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ திரும்பவும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்னா NAD பிளஸும் FAD பிளஸும் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகணும். பட் அது வந்து இந்த ப்ராசஸில் இருக்காது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் வந்து திரும்பவும் அந்த இதுவும் ஃபார்ம் ஆகும். அதை நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்தது பார்க்கலாம். இந்த சம்மர் ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு சில கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற அந்த பிக்சர்ஸை பார்த்துங்க. இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த பைருவேட் அசிட்டைல் கோஎன்சைம்ங்கிறது லிங்க் ரியாக்ஷன். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஒரு ஆக்சிடேஷன் நடக்கும், ஒரு டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். ஸோ NADH வந்து NADH ஒரு ப்ராடக்ட் இங்கே ஒரே ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து COAலேருந்து வரல, பைருவேட்லேருந்து வருது. பைருவேட்டில் இருக்கிற ஒரு கார்பன் டை ஆக்சைடு, அந்த 3 கார்பனில் ஒரு கார்பன் தான் வந்து CO2வாக மாறுது. கோஎன்சைம் அப்படியே தான் இருக்கும், திரும்பவும் அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து வருதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. ஸோ அசிட்டைல் கோஎன்சைம்ங்கிறது 2 கார்பன் காம்பவுண்டு. ஸோ ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட்ங்கிறது 4 கார்பன் காம்பவுண்டு, அசிட்டைல் கோஎன்சைம் 2 கார்பன். ஸோ டோட்டலாக சிட்ரேட்டுங்கிறது 6 கார்பன் காம்பவுண்டு. இது வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் அக்கோனிடேஸ் என்சைம் ஹெல்ப் பண்ணி சிட்ரேட் வந்து சிஸ் அக்கோனிடேட்டாக மாறும். அது வந்து டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனாலே ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். மற்றபடி கார்பன் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து அக்கோனிடேஸ். அக்கோனிடேஸ் என்சைம் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. அங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஐசோசிட்ரேட். இது வந்து நமக்கு என்சிஆர்டியில் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸாக இதை நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் 6 கார்பன் காம்பவுண்டு. ரீஹைட்ரேஷனால என்ன மீனிங்? திரும்பவும் ஒரு வாட்டரை ஆட் பண்ணுறோம். ஸோ ஐசோசிட்ரேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஐசோசிட்ரேட்டும் 6 கார்பன் காம்பவுண்டு தான். நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து பாருங்கள், ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ டீஹைட்ரோஜினேஸ்னாலே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஹைட்ரஜன் நம்ம வச்சுங்க. ஸோ அதனுடைய ப்ராடக்ட் வந்து ஆக்சாலோசசினேட். ஆக்சாலோசசினேட்டும் 6 கார்பன் காம்பவுண்டு தான். இங்கே வந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷன் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆக்சிடேஷன் நடக்குதோ அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு NADH ஃபார்ம் ஆகும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஆக்சிடேஷன் ப்ராசஸ் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கே வந்து ஒரு NADH ஃபார்ம் ஆகும். இல்லை NADH எங்கே வருதோ அங்கே ஒரு ஆக்சிடேஷன் நடக்குது. இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனுடைய ப்ராடக்ட் வந்து ஆக்சலோசசினேட். ஆக்சலோசசினேட் வந்து நெக்ஸ்ட் வந்து டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் நான் சொல்லியிருக்கேன், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போ 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 5 கார்பன் காம்பவுண்டாக மாறிடுது. 5 கார்பன் காம்பவுண்டு உங்களுக்கு வந்ததுனால இப்போ இது வந்து
ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்டாக மாறுது. ஸோ டீகார்பாக்சிலேஷனால உங்களுக்கு 5 கார்பன் காம்பவுண்ட். ஸோ ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட் திரும்பவும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணணும்னாலே நம்மளுக்கு என்ன மீனிங்? டீகார்பாக்சிலேஷன் நடக்குது ப்ளஸ் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்குது. ரெண்டு ப்ராசஸ் நடக்குது, ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன். எங்க பைருவேட் அசிட்டைல் கோஎன்சைம் கன்வெர்ட் ஆகுறது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல, ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன். ஸோ அது என்ன கன்வெர்ட் ஆகுதுன்னா சஸ்டைனைல் கோஎன்சைம் ஏ. ஸோ இங்கேயும் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டு டீகார்பாக்சிலேஷன், இங்கே ஒரு ரெண்டு ஆக்சிடேஷன். ஸோ இது வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது நம்மகிட்ட மீதி வந்து சஸ்டைனைல் கோஎன்சைம்ங்கிறது 4 கார்பன் காம்பவுண்டு. திரும்ப அடுத்த இது வந்து என்ன ப்ராசஸ்னா சஸ்னிக் ஆசிட். ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சஸ்டினேட் இல்லை சஸ்னிக் ஆசிட் இது எல்லாமே அடுத்து 4 கார்பன் காம்பவுண்டு தான். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் சஸ்டைனைல் கோஏ சிந்தேஸ். ஸோ சஸ்டினேட் ஃபார்ம் ஆகுது, இதுவும் 4 கார்பன் காம்பவுண்ட். ஸோ இதுக்கு அடுத்த வேற எந்த ஸ்டெப்பு கொஞ்சம் முக்கியம், சஸ்டினேட் டு ஃபியூமரேட். இது ரொம்ப முக்கியம். சஸ்டினேட் டீஹைட்ரோஜினேஸ். டீஹைட்ரோஜினேஸ்னாலே ஒன்று NADH இல்லாட்டி FADH2 ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ஸ்டெப்பில் வந்து ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷனாலே நான் சொல்லியிருக்கேன், அங்கெங்கெல்லாம் ஆக்சிடேஷன் நடக்குதோ அங்கே வந்து டீஹைட்ரோஜினேஸ் அந்த என்சைம் இருக்கும், ப்ளஸ் NADH இல்லாட்டி FADH2 இது ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று வரணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூமரேட் டு மேலைட். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹைட்ரேஷன் ப்ராசஸ். என்சைம் வந்து ஃபியூமரேஸ். மேலைட்டுங்கிறதும் ஒரு 4 கார்பன் காம்பவுண்டு தான். ஸோ இந்த மேலைட் வந்து ஆக்சலோ அசிட்டேட்டாக ஃபார்ம் ஆகுது, இதுவும் வந்து ஒரு 4 கார்பன் காம்பவுண்டு தான். இங்கே வந்து ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் வந்துடும், ஒரு NADH. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எத்தனை NADH ஃபார்ம் ஆகுது இந்த TCA சைக்கிளில் மட்டும்? எந்தெந்த இடத்துல ஐசோசிட்ரேட் டு ஆக்சலோசஸ்டினேட், ஆக்சலோசஸ்டினேட்ல இருந்து ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட். ஸோ இங்கே ஒரு NADH, இங்கே ஒரு NADH, இங்கே 3 NADH ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து டீஹைட்ரோஜினேஸுங்கிற ஒரு என்சைம் இருக்கும், ஒரே ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது, சஸ்டினேட் டு ஃபியூமரேட். இது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் இதை பற்றி திரும்பி படிப்பீங்க. இது காம்ப்ளெக்ஸ் 4-5 காம்ப்ளெக்ஸில் இது ஒரு காம்ப்ளெக்ஸு. இதை பற்றி நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு FADH2 ஃபார்ம் ஆகுது, 3 NADH2 ஃபார்ம் ஆகுது, ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு ATP ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, எத்தனை NADH ஃபார்ம் ஆகுது, எத்தனை FADH அண்டு எத்தனை ATPங்கிறது. ஸோ டோட்டலாக 3 கார்பன் டை ஆக்சைடுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ATP ப்ளஸ் 3 NADH ப்ளஸ் ஒரு FADH. ஸோ இங்கே வந்து 4 NAD ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து பைருவிக் ஆசிட்லேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லிங்க் ரியாக்ஷனையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ பைருவிக் ஆசிட் ப்ளஸ் 4 NAD ப்ளஸ் ஒரு FAD ப்ளஸ் வாட்டர். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு ஹைட்ரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்குது இல்லையா. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸில் வரும்போது 3 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஆல்ரெடி நம்ம அது தியரிக்கிலே படிச்சிருப்போம், 3 கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகணும், ப்ளஸ் 4 NADH, ஒரு FADH2, ஒரு ATP தான். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸில் நம்மளுக்கு 4 NADH, ஒரு FADH2, ஒரு ATP. Glucose has been broken down to release carbon dioxide and 8 molecules of NADH. ஏன் 8னா உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்படியே டபுள். ஏன் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பைருவிக் ஆசிட்னா 4 NADH. ஸோ 2 பைருவிக் ஆசிட் வரும்போது 8 molecules of NADH and 2 FADH2 besides just 2 molecules of ATP. இந்த TCA சைக்கிள், TCA சைக்கிளில் மட்டும் 2 ATP தான்
நம்மளுக்கு வந்து சிந்தசைஸ் ஆகுது ஒரே ஒரு ஸ்டெப்ல தான். அந்த கொஸ்டினும் உங்களை கேட்கலாம், எந்த ஒரே ஒரு ஸ்டெப்ல மட்டும் நம்மளுக்கு வந்து ஏடிபி சிந்தசைஸ் ஆகுதுங்கிறது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. Neither oxygen has come into picture nor the promising large amount of ATP has yet been synthesized. எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம ஆக்சிஜனே பார்க்கலன்னா இது வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறது தான் பார்த்துருக்கோம். ஆக்சிஜன் எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. அண்ட் ஏன் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபியுமே சிந்தசைஸ் ஆகலை, ஏன்னா இந்த டிசிஎஸ் சைக்கிளில் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஏடிபி தான் சிந்தசைஸ் ஆகியிருக்கு. ஆல்சோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் NADH2 அண்ட் FADH2 தட் இஸ் சிந்தசைஸ்டு? ஸோ இதற்கெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்து அடுத்து இருக்கிற எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேஷனில் பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ஃபைனலாக இந்த ஒரு டயக்ராம் மட்டும் பார்த்துங்க, எந்த இடத்துலையும் கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், பைருவேட் வந்து அசிட்டைல் கோஎன்சைமாக ஃபார்ம் ஆகுது. அது வந்து லிங்க் ரியாக்ஷன், ஒரு ஆக்சிடேஷன் ஒரு டீகார்பாக்சிலேஷன், 2 ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் டீகார்பாக்சிலேஷனாலே ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ 3 கார்பன் வந்து 2 கார்பனாக மாறிடுச்சு, ஒரு NADH2 ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடேஷனாலே நம்மளுக்கு வந்து ஒரு டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான் வரணும். ஸோ பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து இந்த டிசிஎஸ் சைக்கிளில் வந்து கிரப் சைக்கிள்னு சொல்லலாம், ஏன்னா அது ஒரு சயின்டிஸ்டோடைய நேமு. இன்னொன்று டிசிஎஸ் சைக்கிள்னு, ஏன்னா 3 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கும். ஏன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் COOH குரூப் வந்து 3 இருக்கும். ஸோ அதனால் வந்து ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட் ஏன் சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிட்ரேட், ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து ஆக்சலோ அசிட்டேட்டுக்கு வந்து கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இங்கேயே ரிமூவ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் மீதி எங்கேயுமே கார்பன் டை ஆக்சைடு வேலை இல்லை. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ஆக்சலோ அசிட்டேட் ஃபார்ம் ஆகணும், அதனால இது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து 4 கார்பன் ப்ளஸ் அசிட்டைல் கோஎன்சைம் 2 கார்பன் கம்பைன் ஆகி சிட்ரேட்டுங்கிறது 6 கார்பன். சிஸ் அக்கோனிடேஸ், ஐசோசிட்ரேட், ஆக்சலோசசினேட், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 6 கார்பன் காம்பவுண்டு தான். ஸோ அடுத்த ப்ராசஸில் தான் ஒரு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து 5 கார்பன். திரும்பவும் இன்னொரு டீகார்பாக்சிலேஷன் நடக்கிறதுனால சசினைல் கோஎன்சைம்ங்கிறது 4 கார்பன். ஸோ இந்த டோட்டல் ப்ராசஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 5 கார்பன் வருது, அது வந்து ஆல்ஃபா கெட்டோ குளூட்டரேட். அதுக்கடுத்து வர எல்லாமே உங்களுக்கு 4 கார்பன். 6 கார்பன்னா சிட்ரேட், ஐசோசிட்ரேட், ஆக்சலோ அசிட்டேட், அது வரைக்கும் வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சலோசசினேட், இது வரைக்கும் எல்லாமே 6 கார்பன் காம்பவுண்டு. ஸோ இந்த டிசிஎஸ் சைக்கிளில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு NADH2, இங்கே ஒரு NADH2, இங்கே ஒரு NADH2. ஸோ டோட்டலாக 3 NADH2 ப்ளஸ் ஒரு FADH2 ப்ளஸ் ஒரு ATP. இங்கே சசனைட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. சசனைல் கோஎன்சைம்லேருந்து சசனைல் கோஎன்சைம் A2 சசனைட் ஆசிட் இங்கே வரும்போது ஒரு ATP சிந்தசிஸ். இந்த ஒரு இது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, இதை கூட ஒரு நீட்டில் கேட்கலாம், எந்த இடத்துல ATP சிந்தசிஸ் ஆகுதுன்ட்டு. இங்கே ஏதாவது இந்த ரியாக்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டு அங்கேயான்னு கேட்பாங்க. பட் கரெக்ட் ஆன்சர் வந்து இங்கே. அதேமாரி FADH2 ஒரு இடத்துல மட்டும்தான் சிந்தசிஸ் ஆகுது, சசனைட் டு ஃபியூமரேட். ப்ளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு தான் இந்த சைக்கிள்குள்ளே ரிலீஸ் ஆகுது. ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து பைருவேட் டு அசிட்டைல் கோஎன்சைம்லே ரிலீஸ் ஆகிறது. ஸோ 3 கார்பன் டை ஆக்சைடுமே நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து டோட்டலாக வந்து நம்மளுக்கு 4 NADH2, ஒரு FADH2, ஒரு ATP ஃபார் ஒரு பைருவிக் ஆசிட்க்கு. பட் குளுக்கோஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து 2 பைருவிக் ஆசிட் சிந்தசிஸ் ஆகிறதுனால, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுனால, ஸோ அப்படியே டபுள். அப்போ 8 மாலிகூல்ஸ் ஆஃப் NADH, 2 மாலிகூல்ஸ் ஆஃப் FADH2 அண்டு 2 ATP. ஸோ இது நான் வச்சுங்க. நம்ம அந்த ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு கிளைகோலிசிஸில் எத்தனை ATP,
லிங்க் ரியாக்ஷனில் எத்தனை ஏடிபி, டிசிஏ சைக்கிளில் எத்தனை, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் எத்தனை ஏடிபிங்கிறத நம்ம அடுத்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு பைருவிக் ஆசிடுக்கு தான் 4 NADH, ஒரு FADH2, ஒரு ATP. குளுக்கோஸ் வந்து 2 பைருவிக் ஆசிட் கொடுக்கறதுனால ஸோ டிசிஏ சைக்கிள் எண்டில் நமக்கு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ப்ளஸ் டிசிஏ சைக்கிள் ரெண்டு கம்பைன் பண்ணும்போது 2 பைருவிக் ஆசிட்க்கு 8 NADH, 2 FADH2, 2 ATP. இதை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க, இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க.